ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு எந்தவித தீங்கும் இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். முதலில் அந்த எண்ணத்தை நீ சமநிலைப்படுத்த வேண்டும். முதலில் நீ என்னிடம் வேண்டுவது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக இருக்கும். அந்த விஷயம் உடனே நடைபெறாவிட்டாலும் கால தாமதம் ஆயினும் நடைபெற்றுவிடும். அப்படி அந்த விஷயம் நடைபெற்ற பிறகு மீண்டும் வேறு ஒரு விஷயத்திற்காக நீ என்னிடம் பிரார்த்தனை செய்வாய். தங்கமே, தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எனவே உன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சி அடைந்து கொள். இல்லாததை நினைத்து ஏங்காதே. உன்னிடம் எது வந்தாலும் அது என் மூலமாகவே வந்தது என்பதை முதலில் உணர்ந்து கொள். அப்பொழுதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள இயலும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே உன்னுடைய வாழ்க்கை கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி உன்னுடைய நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைபாடினாலும் அது உன்னை தீண்டாது. தீண்டவும் நான் விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள். உன் தற்போதைய நிலை கண்டு கலங்காதே தங்கமே. நம்பிக்கையை இழக்காதே. சற்று பொறுமை காத்துக்கொள். உனக்கு நல்லதே நடக்கப் போகின்றது. முதலில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திக்கொள். பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறி உன்னுடைய வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீ நினைத்ததை விட 100 மடங்கு பலன் அதிகமாக பெறுவாய். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் என்ற வார்த்தைகளை மட்டும் நம்பி எனக்காக காத்து கொண்டிரு. எந்த காரியத்தை நீ செய்ய தொடங்கினாலும் என்னிடம் ஒரு முறை பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்கு. மீதியை நான் பார்த்து கொள்கின்றேன். நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணங்கள் தேடுவதில்லை. நாம் விதைக்கப்பட்டோம். எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம். அதுபோல தன்னை போன்று இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும். அதுபோல நீயும் நிச்சயம் வளர்வாய். உனக்கு எப்பொழுது சிக்கல் வந்தாலும் உன் மனதை சொல்வதை மட்டுமே கேள். அதன்படி மட்டுமே நட. ஏனெனில் உன்னுடைய அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும். ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே நேசிக்கும். அத்தனை சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். அவ்வப்பொழுது உனக்கு உண்மையையும் எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன். நீ என்னை தஞ்சமடைந்த பின்பு யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவையான அனைத்தும் எனது அருளால் உன்னை வந்தடையும். உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய். அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக இரு தங்கமே. நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ, எதையெல்லாம் நினைத்து அழுதாயோ, எதையெல்லாம் என்னிடம் வேண்டினாயோ அதைவிட அதிகமாக 100 மடங்கு பலன் உனக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் நான் செய்ய போகின்றேன். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக மகிழ்ச்சியாக காத்து கொண்டிரு தங்கமே. ஓம் சாய்.